கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். பல நாட்கள் ஆகிவிட்டது. தினமும் ஒரு பதிவாவது போட வேண்டும் என்று எனக்குள் ஆசைகள் இருந்தாலும் என்னால் போட முடியவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். காரணம் தொழிலா என்று கேட்டுவிடாதீர்கள். தொழிலுக்கும் அப்பாற்பட்டு என்னை காண நிறைய உறவுகள் இப்பொழுது நேரடியாகவே வருகிறார்கள். ஆகவே அவர்களிடத்தில் பேசும் பொழுது என்னால் கன்னி தெய்வத்திற்கான பதிவுகளை இங்கே போட முடியவில்லை. நேற்று கூட ஒரு வீட்டில் சுமார் 4 முதல் 5 மணி நேரம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பேசிக்கொண்டே இருந்திருக்கிறேன். என்னோடு பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியத்தோடு இன்று எனக்கு ஃபோன் செய்து பேசுகிறார்கள். ஐயா, நாங்கள் இப்படி யார்கிட்டையுமே இருந்து பேசியதில்லை. நீங்கள் பேசும் பொழுது அப்படியே அண்ணாந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போன்று தோன்றியது. நீங்கள் எழும்பும்போது தான் தெரிந்தது மணி 1 என்று கூறுகிறார்கள். என்னுள் இருக்கும் தெய்வங்கள் என் நாவில் குடிகொண்டு என்னை பேச வைத்து அழகு பார்க்கிறார்களே தவிர நான் பேசுவது இல்லை. என்னால் பேச முடியுமா என்றால் பேச முடியவே முடியாது. எனக்கு இதை பற்றி என்ன தெரியும்? நானும் ஒரு சாதாரணமான பக்தனாக இருந்து கன்னி தெய்வத்தை வழிபட்டு கன்னி தெய்வத்தின் அனுகிரகங்களை பெற்றதனால் மட்டுமே மக்களுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று பல மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்று பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் சாட்சியாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன் வாழ்க்கையில் அடிபாடுபட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தொழில் இல்லாமல் இருந்தவர்கள் இன்று தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். மனைவி மக்களோடு சந்தோஷமாக இல்லாமல் இருந்தவர்கள் இன்று மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்கலங்கி நின்றவர்கள் கன்னி தெய்வத்தை வழிபட்டு குழந்தை பாக்கியத்தோடு இன்று வாழ்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தன் பிள்ளைகளுக்கு பேய்க்கோளாறு பில்லி சுனிய ஏவல் கோளாறுகள் இருந்தது. கன்னி தெய்வத்தை வழிபட்டு அனைத்திலும் விடுபட்டு இன்று நல்லா இருக்கிறார்கள். தொழில் இல்லாமல் இருந்தவர்களுக்கு தொழில் இருக்கிறது. பணம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு பணம் இருக்கிறது. தனக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அனைத்திற்கும் கன்னி தெய்வம் தான் காரணம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தை வணங்குகிறோம் என்று சொல்வதை விட கன்னி தெய்வத்தோடு வாழ்கிறோம் என்று சொல்லுங்கள். நான் என் கன்னி தெய்வத்தோடு வாழ்கிறேன், என்னோடு என் கன்னி தெய்வம் வாழ்கிறது என்று சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். உங்கள் பெயர் புகழ் அனைத்தும் பெயரளவுக்கு இல்லாமல் ஊரே போற்றும் வண்ணம் இருக்கும். கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் தெளிவான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் தெய்வத்தின் குழந்தைகள். நம்மோடு தெய்வம் இருக்கிறது. நாம் எதை செய்தாலும் அவர்கள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். நன்மையோ தீமையோ அனைத்தும் அவர்கள் அறிவார்கள் என்பதை உணர வேண்டும். அது மட்டுமல்ல, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தலைப்பு கன்னி தெய்வத்தோடு வாழ்கிறேன், கன்னி தெய்வம் எங்களோடு வாழ்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். இதோ முதல் ஆடியோ. கன்னி தெய்வம் துணைப்பா, அப்பா, அத்தை தெய்வங்களே, நல்லா இருக்கீங்களா? சரிங்கப்பா. நான் இப்போது இடையில ஃபோன் கால் பண்ணேன். இப்போது நேற்று நீங்கள் போட்டிருந்த பதிவில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க. 500 பேர் பக்கம்தான் பார்க்குறாங்க பதிவை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒருத்தர் உண்மையாக பார்த்தாலே அது உங்களுக்கு 1 கோடி பேர் பார்த்ததுக்கான சமம்ப்பா. உண்மைமா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உண்மைக்கும் உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நிச்சயமாக உண்மைதான். கோடி பேர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லாமா? ஒருத்தர் நம்பி பிடிச்சாலும் அந்த ஒருத்தருடைய நம்பிக்கைக்காக நான் இங்கே பேசுவேன். மகிழ்ச்சிமா. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அத்தைகள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்கப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் பாருங்கள், நானும் இன்னுமே இப்போ இப்போ இந்த பதிவை பார்த்துறேன்னா திருப்பி நான் ஒன்றுலேருந்து இப்போ பார்த்துட்டு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். அதில் நான் போய் நான் ஆன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்டினியூஸாக எனக்கு 1லேருந்து வரும். முன்னாடி 1 பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுக்கு அப்புறம் நான் போய் அடிக்கடி மாற்றணும். இது அந்த பாக்ஸ்லேருந்து கண்டினியூஸாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 1லேருந்து அது பாட்டு ஓடிட்டுருக்கு. இப்போ நான் இடையில இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இப்போ 28, 30, 40 வரைக்கும் போயிட்டுருக்கு. வேலை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஆன் பண்ணி விட்டு அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டுருங்க. அத்தைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பாட்டுக்கு கேட்டுட்ருங்கப்பா. மகிழ்ச்சி அம்மா. கண்டிப்பாக அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் தான் அனைத்தும் நடக்கிறது. இப்பொழுது கூட கடையில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கடையில் என்னுடைய ரூமில் அமர்ந்திருந்து கொண்டு
கன்னி தெய்வத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். மணி சரியாக 7:32 இரவு. அதாவது இந்த பதிவு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டுருவேன். ஒரு 9 மணிக்குள்ளே போடணும்னு ஆசைப்பட்றேன், போட்டுருவேன். அதாவது மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்று நான் பேசிய வீட்டில் அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஏன்னா கெஞ்சினாங்க எனக்கு, ஏதாவது குடிங்க, வேணா வீட்டிலேருந்து நீங்கள் வாங்கி தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னா அது இருக்கட்டு, நான் போய் பசுமாட்டில் பியூராக பால் கறந்து சுட வச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, கன்னி தெய்வத்திற்காக பேச வரும் பொழுது நான் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை, எதையுமே வாங்கி சாப்பிடுவதில்லை. வருத்தப்படாதீர்கள், மீண்டும் அடுத்த ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது நிச்சயமாக சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் எதுவுமே என் கையில் கிடையாது அப்படின்னு நம்புங்க. எல்லாமே நீங்கள் வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் கையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கு பதிலளிப்போம். உங்களுடைய அன்பான ஆதரவான பேச்சுக்கு நன்றி அன்பு மகளே. வணக்கம். அடுத்த ஆடியோ. கன்னி தெய்வம் துணைப்பா, மீண்டும் அவங்க தான் பேசுறாங்க. பார்க்குறாங்கங்கிறீங்க. அந்த 500 பேரோட வம்சம் உங்க வழி அப்படி பார்க்க போனாலே அதுவே 1000 மடங்கு பெருகுமேப்பா. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க? பார்க்குறவங்களுக்கு நல்ல நேரம், பார்க்காதவங்களுக்கு கெட்ட நேரம், அவ்வளோதான்ப்பா. என்ன அன்பு மகளுக்கு வணக்கம். பார்ப்பவர்களுக்கு நல்ல நேரம், அது உண்மை, சத்தியமான வார்த்தை. பார்க்காதவர்களுக்கு கெட்ட நேரம் என்று நம் வாயினால் கூற வேண்டாம். பார்க்காதவர்களுக்கும் நல்ல நேரம் வரும் என்று நம்புவோம். யாரையும் இழிவுபடுத்த வேண்டாம், யாரையும் சபிக்க வேண்டாம். பிறர் வாழ நாம் வாழ்கிறோம், பிறர் வாழ நாம் வழிகாட்டுகிறோம் என்பதுதான் உண்மை. அன்பு பிள்ளையே, உன்னுடைய அன்புக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன். மகிழ்ச்சியம்மா, மீண்டும் உன்னுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன். பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருத்தவங்க ஒரு வழியை தான் நம்ம காமிக்க முடியும். எல்லாருமே குழந்தைங்க கிடையாது. ஒரு வழியை காமிச்சா எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. எடுக்காத பட்சம் நம்ம அதை இது பண்ண முடியாது. உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்க, சரியாப்பா? அதனால் நீங்கள் எந்த ஃபீல் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அத்தைகள் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க எப்போ பதிவு போட உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அப்போ தான் உங்களால் போடவே முடியுது, சரிங்களா? இப்போ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கீங்க. திருப்பி எப்போ ஸ்டாப் ஆகி நீங்கள் எப்படி அதை திருப்பி எப்போ நீங்கள் போடுறீங்க என்னங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கன்னி தெய்வங்களோட கண்ட்ரோலில் தான் நம்மளே இருக்கோம், சரிங்களாப்பா? அவங்களோட ஆசீர்வாதம், அவங்க கண்ட்ரோலு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சூப்பர்மா. இதைத்தான் நான் சொன்னேன். அடுத்தப்போ நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சிமா. கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இருந்தால் ஒரு குடும்பத்துக்காக 5 மணி நேரம் இருந்து பேசுகிறேன் என்றால் விளையாட்டு காரியமா? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம் முழிச்சே இருக்கணும்னா முடியவே முடியாது. அதில் 5 மணி நேரம் நேற்று ஒரு வீட்டுக்காக, ஒரு குடும்பத்திற்காக மட்டும் உழைத்திருக்கிறேன், ஒரு கன்னி தெய்வத்திற்காக. சரியாக 8 மணிக்கு உட்காந்து பேச ஆரம்பித்தோம். 1 மணி வரைக்கும் பேசியிருக்கேன்னா விளையாட்டு காரியமா என்று கேட்டால் கிடையாது, பேசவும் முடியாது. ஆனால் அவர்கள் எதையுமே பேசவில்லை. நானே 5 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன் அவர்களிடத்திலே. ஆச்சரியத்தோடு இன்று என்னிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். எப்படி இது முடியும், எப்படி இது சாத்தியம், எங்களால் நம்பவே முடியலை. ஒரு சினிமா பார்த்தா கூட இன்டர்வல் உண்டை, நீங்கள் எழும்பவே இல்லையே, இருந்த இடத்துலேருந்து அப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்களே கண்டினியூவா அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியம்மா, இதெல்லாம் நான் பேசவில்லை, என்னை வழிநடத்தக்கூடிய கன்னி தெய்வங்கள் பேச வைக்கிறார்கள். உங்கள் வீட்டு குலதெய்வமாகிய உங்கள் கன்னி தெய்வம் என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் நான் வந்திருக்கிறேன். இதில் பாருங்கள் வேடிக்கை, என்னுடைய செலவில் தான் போவேன். அவங்க கார் அனுப்புனாங்கன்னு சொல்லி போக மாட்டேன், என் காரில் போவேன். அவங்க வீட்டுக்கு வெறுங்கையோடு போகலை, என்னால் ஏண்டதை வாங்கிட்டு போகிறேன். அதாவது செலவுகள் என்று நான் எதையுமே நினைத்து பார்ப்பதில்லை. எல்லாமே வரவுகள் தான், அனைத்துமே அத்தைகள் கொடுத்தது தான். அத்தைகள் கொடுத்ததை கன்னி தெய்வத்திற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா, மனசில் பட்டது தான் நான் சொன்னேன். தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, சரிங்களாப்பா? தப்பாக நினச்சனா? மனதார வாழ்த்துகிறேன் அன்பு பிள்ளை என்று கூறியிருக்கிறேன். தவறாக நினைப்பதற்கு தவறாக ஒன்றுமே பேசவில்லையே. ஒரே ஒரு வேறு வார்த்தை மட்டும்தான் அதில் மிஸ்டேக். என்னென்னா, இதை பார்ப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பார்ப்பவர்களுக்கு நேரம் நல்ல நேரம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறது மட்டும்தான் தப்பு. பார்ப்பவர்களும் வாழட்டும், பார்க்காதவர்களும் வாழட்டும் என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் தர்மம் என்ற எண்ணத்தோடு வாழ்வோம். மகிழ்ச்சி மகளே, அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, அத்தை தெய்வங்களுக்கு நான் பேசியது எதிலும் தவறு இருந்தால் மன்னிக்கவும். தவறில்லை என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அத்தை தெய்வங்களுக்கு நான் பேசினதுல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. கன்னி தெய்வம் துணைப்பா, அப்பா, நானும் நம்ம கன்னி தெய்வங்களை பற்றி ஒரு
4 குடும்பங்களுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா. 4, 5 குடும்பங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்களும் அது கேட்டு அவங்கள வழிபட ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ரொம்ப சந்தோஷமா 4 பேருக்கு 5 பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறேன் என்று கூறியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவங்களும் அந்த கன்னி தெய்வத்தை வணங்கட்டும், வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெறட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய தொடர்ந்து உங்கள் ஆடியோவை கேட்கிறேன். ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதை 2வது வந்து நம்ம கன்னிதெய்வ ஆடியோ பதிவோட லிங்க்கும் அவங்களுக்கு அமுச்சு விட்ருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு. அனுப்பிச்சி விட்டு சரி, இப்போ இடையில அவங்க சப்போஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் அதை பற்றி கேட்டுக்கிறது. கும்பிடாமல் விட்டுறாதீங்க, வழிபட ஆரம்பிங்க. அவங்க பதிவுகளை வந்து 1வது பதிவுலேருந்து நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு அதுவும் நான் சொல்லியிருக்கேன்ப்பா. அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து சப்போஸ் இப்போ வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி அவங்க இதில் வந்து எப்படி ஒரு பேச்சுவாக்கில் அவங்க வீட்டில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அவங்க பார்த்தவங்க பேசினவங்களா இருந்தாலுமே புதுசாக யாருமே நமக்கு ஒரு எங்கேயே பார்க்குறோம், அந்த இடத்துல பார்க்குறோன்னா அப்படி பேச்சுவாக்கில் அவங்க ஆல்ரெடி வந்து ஏதோ வந்து நம்மள்கிட்ட சொல்லி அதை அந்த இடத்துல அந்த அம்மா இருக்காங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அதனால அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்ப்பா. எப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி இப்போ இடையில வந்து எனக்கு மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா ஒருத்தவங்க கிடைச்சாங்க. பார்த்தா அவங்க பேச்சு வாக்கில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து ஆல்ரெடி இறந்துருக்காங்க. திருப்பி இன்னொரு கன்னி தெய்வம் இன்னொருத்தவங்க பிறந்து இறந்துருக்காங்க. கண்டிப்பாகம்மா நாம் வந்து கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக கன்னி தெய்வத்தை நம்பி வணங்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்கள் வாயிலாகவோ இல்லை உங்கள் வாயிலாகவோ அது தானாகவே தொடங்கும். அப்படி தொடங்கும் தருவாயில் நம் கன்னி தெய்வ சேனலை பார்க்க சொல்லுங்கள். பல விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் கன்னி தெய்வத்தை வழிபட்டு நன்றாக வாழட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. இதில் பெரிய பியூட்டி என்னன்னா, இன்றைய பதிவு ஃபுல்லாக நீங்கள் இந்த மகள் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. பேசட்டும், பேசுவதனால் தான் மகிழ்ச்சி உண்டாகிறது, பேசுவதனால் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருகிறது, கேட்கும் கேள்விகளால் தான் நிறைய பதில்கள் கிடைக்கிறது. ஆகவே கேளுங்கள், நான் பதில் தந்து கொண்டே இருப்பேன் என்று கூறி உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்கிறேன். அப்பா, நானும் ஒரு 5 குடும்பங்களுக்கு நம்ம கன்னி தெய்வங்களை பற்றி சொல்லி அவங்கள வந்து வழிபட சொல்லி நான் சொல்லியிருக்கேன்ப்பா. நம்ம கன்னி தெய்வ வீடியோவும் அதோட லிங்க் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக 1லேருந்து கேளுங்க. அப்போ தான் நல்ல தெளிவு கிடைக்கும். ஏமா அந்த ஒரு நிமிஷம் நல்ல தெளிவு கிடைக்கும். ஒரே நிமிஷம் தெளிவு கிடைக்கும். என்ன ஒரே நிமிஷம்? அன்பு பிள்ளையை கொஞ்சுங்கள், அன்பு பிள்ளையை தூக்கி விளையாடுங்கள், அந்த குழந்தை செல்வத்திற்கு கன்னி தெய்வத்தின் ஆடியோவையெல்லாம் போட்டு காட்டுங்கள். அது அழகாக பேசுகிறது, அதை கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது. இந்த குழந்தைகளை கொஞ்சம் பேச சொல்லுங்கள், அவர்களுக்கு வாயினால் கன்னி தெய்வம் துணை என்று சொல்லச் சொல்லுங்கள். கேட்கும் பொழுது மனம் நிறைவாக இருக்கும். மழலை செல்வங்களின் வாயிலிருந்து கன்னி தெய்வம் துணை என்ற வார்த்தை வருவதை கேட்பது நான் பெற்ற மிகப்பெரிய செல்வமாக கருதுகிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் துணை என்று கூறுவார்கள். கன்னி தெய்வம் துணை என்ற ஒரு வார்த்தையை, ஒற்றை சொல்லை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த அந்த உலக தெய்வ கன்னி தெய்வ அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் செய்து நான் உங்களிடத்தில் கூறுவது போன்று இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைவரிடமும் கூறுகிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளிடத்திலே கன்னி தெய்வம் துணை என்று கூறச் சொல்லுங்கள். அதை ஆடியோவாக எனக்கு அனுப்புங்கள். கேட்கணும் கேட்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்பது போல அந்த தெய்வங்களின் வாக்காகவே அதை நான் கருதுகிறேன். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வந்து தெளிவு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், பார்த்து அதை வழிபடுங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் அதை கண்டினியூஸாக செய்கிறாங்க. இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணது வரைக்கும் செஞ்சிகிட்ருக்காங்கப்பா. இதோ என்னால் முடிஞ்சது. 2வது வந்து எப்படின்னா, அவங்க நம்ம பேச்சு வாக்கில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னே தெரியலப்பா. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பேசினோம்னா அது எப்படியோ கனெக்ட் ஆகி பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா அங்கே கன்னி தெய்வம் இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சொல்லி வழிபட்டு இருக்காங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் அதை கண்டிப்பாக நான் கேட்காம இருக்கிறதே கிடையாது. விட்டுறாதீங்க, நீங்கள் விளக்கேற்றுங்க. அவங்க ஏற்ற அவங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு வந்து அவங்கள கண்டினியூஸாக வழிபடுறதுக்கான
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி அம்மா, உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா, நானும் இன்றைய பதிவு முழுவதும் அன்பு பிள்ளையின் பதிவு தான். வழியில ஒரு 5 குடும்பத்துக்கு நம்ம கன்னி அதே ஆடியோல வந்த மாதிரி சொல்லி கன்னி தெய்வம் துணைப்பா. அதனால அவங்களுக்குள்ள இடத்த அவங்க அப்படியே தக்க வச்சுக்கிறாங்கப்பா. கன்னியம்மாவுக்குள்ள இடத்த நம்ம பிடிச்சிக்கணும்னு அவங்க தக்க வச்சுக்கிறாங்கப்பா. சரிங்கப்பா, ஏதோ என்னால் ஏதோ முடிஞ்சது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய ஆடியோ மனநிறைவை தருகிறது. இதுபோன்று அனைத்து பிள்ளைகளிடத்திலும் நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையாகவே கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளாக உங்கள் இந்த உலகத்தில் அனைத்தையும் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அண்ணா வணக்கம் அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா. என்னோட பதிவு நான் போட்டதை நீங்கள் கேட்டிருக்கீங்க அண்ணா, பதிவில் போட்டீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணியத்தை அதை அவங்களுக்கு தெரிய வச்சுருக்காங்க அண்ணா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அண்ணா கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். எங்களுக்காக குழந்தைக்காக நல்லா வேண்டிக்கோங்க அண்ணா. எனக்கு அப்புறம் என்னோட குழந்தை தான் கன்னி தெய்வத்தை எடுக்கணும். அதுக்காகத்தான் அண்ணா நானும் வேண்டுறேன். ஏன்னா நடக்காமல் இருக்கிறதுனால எனக்கு குழந்தை இருக்காது வைக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ணா. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம்தான் அண்ணா ஆகுது. நாங்கள் எங்களுக்காக ஒரு வாரிசுக்காக ரூபி சாத்தேட்ட லைசா தேட்ட எனக்காக வேண்டிக்கோங்க அண்ணா. எங்கள் கன்னியம்மாட்டையும் நான் கேட்டிருக்கேன் அண்ணா. கடவுள் எனக்கு கொடுப்பாருங்கிற அம்மா, மனசார கேட்பேம்மா. உனக்காக மட்டும் இல்லைம்மா, உன்னை போன்று நம்பி கேட்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளுக்காகவும் மனசார கேட்பேன். நீ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னம்மா, எங்கள் கன்னி தெய்வத்திலையும் நான் வேண்டியிருக்கேன்னு சொன்ன அடுத்த செகண்டே என் உடம்பு சிலுத்துடுச்சு. அப்படி ஒரு புல்லரிப்பு. நிச்சயமாக நன்மை பயக்கும் உன் சிந்தனை தவறான சிந்தனை அல்ல. தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு தவறும் கிடையாது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறியது போல நீ கேட்டுக்கொண்டே இரு. இந்த உலகத்திலேயே குழந்தை செல்வம் தருவது மிகப்பெரிய கஷ்டம் என்று நானே கூறியிருக்கிறேன். ஆம், ஒரு கன்னி தெய்வத்தால் குழந்தை செல்வம் தருவது என்பது மிகப்பெரிய கஷ்டம். உலகத்தை படைப்பவன் எவனோ அவன் ஒருவன், அவன் ஒருவன். மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவன் ஒருவன், ஆண்டவன். எந்த ஆண்டவனாகவும் இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவனிடம் அந்த தெய்வம் போய் என் பிள்ளைக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்கும். அப்போ அதை கேட்கணும்னா நீ எந்த அளவுக்கு உறுதியாக பிடிக்கிறியோ அந்த அளவுக்கு அது உனக்காக கேட்கும். கண்டிப்பாக உறுதியாக பிடி. உனக்காக நீ யாரென்றே எனக்கு தெரியாது, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இந்த கனிவழி பிள்ளை என்ற ஒரே உறவு மட்டும்தான். உனக்காக நான் வேண்டும் பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும். என்னை போன்ற என் உறவுகள், என் பிள்ளைகள், என் அன்பு குழந்தைகள் அனைவரும் உனக்காக வேண்டுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த குழந்தை யார் என்று தெரிய வேண்டாம், இந்த குழந்தையின் பெயர் தெரிய வேண்டாம். ஆனால் இதோ இந்த குரலுக்கு சொந்தக்காரிக்கு குழந்தை வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். இது அன்பான ஒரு வேண்டுகோள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அந்த மகளின் ஆடியோவை கேட்போம். முழு நம்பிக்கையோடு இருக்கேன். எனக்காக என்னோட கண்ணியத்தையும் வேண்டிக்குவாங்கன்னு நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணியத்தை நல்ல அன்பானவங்க அண்ணா. என் கண்ணியத்தை வந்ததுக்கப்புறம் தான் அண்ணா என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கு அண்ணா. சூப்பர் 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 சூப்பர். மகிழ்ச்சி அம்மா. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, என் கண்ணியத்தை வந்ததற்கு பின்னால் தான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாமே இருக்கண்ணா. அந்த கடைசி வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. எல்லாமே இருக்கண்ணா. நிச்சயமாக எல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். எல்லாம் என்றால் அனைத்து செல்வங்களும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பெயராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், சொத்து பத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா செல்வமும் உனக்கு கிடைக்க மனதார வாழ்த்துகிறேன். நான் வணங்கக்கூடிய தெய்வங்களிடத்திலும் கேட்கிறேன், இந்த குரலுக்கு சொந்தக்காரிக்கு தாயே, இந்த குரலுக்கு சொந்தக்காரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, பதிவுகளை முழுமையாக கேளுங்கள்.
எந்த வினாடியில் எப்படிப்பட்ட கேள்விகள் வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே அனைத்தையும் முழுமையாக கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.